முருகா, முப்பந்தல் அம்மை அம்மா, முப்பந்தல் அம்மா இப்பந்தல் காண வருவாள். சரிதான். இப்பந்தல் காண வருவாள். அம்மையா இசைக்கு வருவாள் வருவாள் வருவாள். வாராளே இசையவள், வாராளே இசையவள், வாராளே இசையவள், வாராளே இசையவள். இசையாக நீலியாக, இசையாக நீலியாக விட இசைக்கு வாராளா. விளையாட வேளையம்மா, விளையாட இசமையா. அம்மையவள் வாராளே இருப்பதில ஒரு விழை. ஈசோனியாள் பார்வதியாள், 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 பார்வதியாள். இமயகிரி பரமதியாள், ஈசனியாள், பார்வதியாள், பார்வதியாள். இமயகிரி பரமதியாள். வாராளே அம்மை வாராள். சிவப்பு நல்ல பட்டுடுத்தாள், சிவப்பு நல்ல பட்டுடுத்தாள். சிவரடி மாலையிலே, சிவரடி மாலையிலே அன்னமுத்து கொப்பரையா சிலுரம்பு வருகிறே. அம்மையவ வாராளே, வாராள் அம்மை வாராள், 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 வாராள். விளை இசைக்கு தேவி. வாராள் அம்மை வாராள், அம்மை வாராள். விளக்கு விளை இசைக்கு அம்மா. அப்படி ஓடி அம்மையானவள் குளத்து விளை தாயான இசைக்கு அம்மையானவள் இந்த விதமாக அம்மாள் மண்ணுலகத்துக்கு வருகிறாள். அவள் இசைக்கியாகவும் நீலியாகவும் அகிலாண்டேஸ்வரி 1000 கண்ணுடையாள். இந்த விதமாக அம்மை அவதரிக்கிறாள். அப்படி எப்படி அவதரிக்கின்றாள்? இந்த நாட்டிலே அம்மாள் அவதரித்து குளத்து விளை இசைக்கியாக வருகிறாள். அப்படி ஆக்க வேண்டாமா? அம்மனை
அம்மையானவள் எந்த விதமாக அவதரிக்கிறாள்? எப்படி எப்படி ஐயா? நாடு கண்டல் நல்ல நாடு, நல்ல நாடு, காவலர்கள் போற்றும் நாடு, புகழும் நாடு, ஓடமழை பொழியும் நாடு, ஒளியும் நாடு, குந்தத்தண்டல் வீசும் நாடு, வீசும் நாடு, ஓடைமழை பொழியும் நாடு, ஓடைமழை பொழியும் நாடு, குந்தத்தண்டல் வீசும் நாடு, உடைமழை ஒளியும் நாடு, உடைமழை ஒளியும் நாடு, விஜயதண்டல் வீசும் நாடு. நாட்டிலும் நல்ல நாடு, நாவலர்கள் போற்றுகின்ற நாடு, மும்மாறி மழை பொழியும் நாடு. அது எந்த நாடையா? எந்த நாடு என்று சொன்னால் வடநாடு. சரி, வடநாட்டிலே என்ன? பலகை நல்லூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஊர். அப்படி இந்த ஊருப்பா ஐயா, பலகை நல்லோர் என்று சொல்வார்கள். பலகை நல்லூர் என்று சொல்லுவார்கள். சரி, ஆனால் இப்பொழுது அன்னகிரி கிராமம் என்றும் அதை சொல்லுவார்கள். என்ன கிராமம்? இப்பொழுது அது அன்னகிரி கிராமம் என்று சொல்வார்கள் ஐயா. பெரியவர்கள் எல்லாம் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். என்ன என்ன? கோவில் இல்லாத இடத்திலே குடியேற வேண்டாம். நிச்சயமாக நிச்சயமாக அன்றே சொல்லி வைத்திருக்கின்றார்கள் ஐயா. ஏன் அப்படி சொல்லி இருக்கிறார்கள்? காலையில் எழுந்த உடனே காலை கடன்கள்லாம் முடிஞ்சிட்டு கோயில போய் கும்பிடணும், அதுக்காக சொல்லியிருக்கின்றார்கள் ஐயா. இதை கூட அவைப்பாட்டி அழகா சொல்லுவார்கள். ஆலயம் தொழுவது சாலமன் என்று. அப்படி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஐயா. கோவில் இல்லாத இடத்திலே குடியேற வேண்டாம் என்று அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்களே. இந்த பார்வுகளும் பழவநல்லூர் என்று சொல்லக்கூடிய இந்த அன்னகிரி கிராமத்திலே ஒரு பெரிய பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் யார் ஐயா? பார்க்க வேண்டாம். ஆமா, அந்த பகவான் யார்? அவர் எப்படி இருக்கிறார்? அந்த பகவானுடைய நாமம் என்ன? என்ன என்ன பெயர் ஐயா? சற்று உற்று நோக்கி பார்ப்போமா? ஆமா, கைலாசநாதன் வந்து அருள் புரிந்தானே, அருள் புரிந்தானே, சிவன் அருளை செய்தானே, அருள் புரிந்தானே, சிவன் அருளை செய்தானே. நாதன் அவன் அருள் செய்வாரே, அருளை செய்வாரே, அவன் அருளை செய்வாரே, அருளை செய்வாரே, சிவனார் அருள் கொடுப்பாரே. கைலாயநாதன் அவன் அருள் கொடுத்தாரே. சக்தியோடு சிவபெருமான் அருள் கொடுத்தாரே, சக்தியோடு சிவபெருமான் அருள் கொடுத்தாரே, அருள் கொடுத்தாரே, அவர் காட்சி தந்தாரே, அருள் கொடுத்தாரே, அவர் காட்சி தந்தாரே. சக்தியோடு சிவபெருமான் அருள் கொடுத்தாரே, சக்தியோடு சிவபெருமான் அருள் கொடுத்தாரே, அருள் கொடுத்தாரே, அந்த காட்சி தந்தாரே, அருள் கொடுத்தாரே, காட்சி தந்தாரே. சக்தியோடு சிவனமாக அருள் செய்வாரே. அந்த அன்னகிரி கிராமத்திலே பகவான் யார் அருள் கொடுக்கிறாள்? யார் ஐயா? கைலாசநாதன் அப்படின்னா சிவன் அருள் கொடுக்கிறார். கரகண்டன் சிவபெருமான். இடது பாகத்திலே அம்மா உமையவள் பார்வதி சக்தியோடு அமர்ந்திருக்கிறார். அப்படி சிவசக்தியாக அமர்ந்திருக்கின்றார்கள் ஐயா. தேவாதி தேவர்களும் அம்மா சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் அருள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இருக்கிறார்கள். கால பைரவன் அருள் கொடுக்க
சண்டீஸ்வரர் அருள் கொடுக்க ஆமா இப்படி அம்மையப்பனுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த அம்மையப்பனுடைய ஆலயத்தில் எத்தனை போற்றிமார்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். பார்க்க வேண்டும் அல்லவா? அந்த கோவில்